இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முட்டை தேவைப்படாது, குக்கர் தேவைப்படாது, எண்ணெய் தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருள் மட்டுமே போதும். 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சு சாப்பிட்றலாம். இது வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகும். இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு வரும். நீங்கள் வந்து உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து அளவுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அரை முடி தேங்காயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து துருகிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து இது போல் வடிகட்டி வச்சு வடிகட்ட போகிறோம். இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. கரெக்டாக அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், தேங்காய் பால் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு அதே மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 கப் அளவுக்கு வந்து வடித்த சாதம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து முதல் நாள் வந்து சாதம் இருந்துச்சுன்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை புதுசாக வடிச்சிருந்தா கூட சேர்த்துக்கலாம். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு வந்து சாதம் சேர்க்குறேன். இது கூட அதே கப்பால் அரை கப் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனைக்காக 3 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 1/4 கப்பு தேங்காய் பாலை நம்ம வந்து சேர்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான பதம் தெரியும். இப்போது நம்ம வந்து எல்லா தேங்காய் பாலையும் சேர்த்து இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி தூக்கி ஊற்றினோம்னா இந்த மாதிரி தண்ணி மாதிரி தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இட்லி மாவு பக்குவத்துக்கு அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து கிண்டுறதுக்கு பதம் கரெக்டாக வராது. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடாயில் நம்ம வந்து எந்த கப்பால் வந்து சாதம் வந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வந்து சீனி சேர்க்கலாம். 1 கப் அளவு சீனி சேர்த்துட்டு அந்த கப்பாலே 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்குறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கொதிக்கலாம் வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லை, பாகு பதம்லாம். சீனி வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கப்பால் நம்ம வந்து சாதம் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வந்து மறுபடியும் சீனி சேர்க்குறோம். அரை கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கறிய வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரும். கேரமல் பண்ணியாச்சு இந்த சீனியை. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து சீனி சேர்த்து கரைஞ்சிச்சு பார்த்திங்களா, அந்த கடாயை மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாதத்தை இது கூட சேர்க்கணும். இது கூட சேர்த்துட்டு கைவிடாமல் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்கான பக்குவத்துக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீனியை சேர்க்கணும். கேரமல் பண்ணி வச்சா சீனியை சேர்க்கணும். இது வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து ஃபுட் கலர்லாம் நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது. இந்த சீனியோடைய கலரே நமக்கு வந்து போதும். சேர்த்துட்டு மறுபடியும் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா திக்கான பதத்துக்கு நமக்கு வந்து வரணும். இது கூட உங்களுக்கு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கிட்ட வந்து நெய் சேர்க்குறேன். இதில் வந்து நெய் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க, சும்மாவே நல்லாயிருக்கும் தேங்காய் பால் சேர்க்குறதுனால. இந்த ஹல்வாவில் வந்து இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நான் வந்து 3 ஸ்பூன் கிட்ட வந்து நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, மறுபடியும் சொல்கிறேங்க. இதை தேங்காய் பாலில் செய்கிறதுனால மஸ்கோ தல்வா, திருநெல்வேலியில் கிடைக்கும் மஸ்கோ தல்வா அதே டேஸ்ட்டில் அதே பக்குவத்தில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா ரெடி ஆகி உருண்டு திரண்டு இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. நான் வந்து கேக்கு ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா எல்லா இடம் படுற மாதிரி நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் ஈஸியாக கவிழ்த்து போட்டு
கொட்டுறதுக்கு டக்குன்னு விழுகும். அதனால நெய்யோ எண்ணெயோ ஏதாவது தடவி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சாது அதில் ஊற்றுனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு கிடைக்கும். இதை வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து பாதாம் பருப்பை வந்து நல்லா துருகிட்டு சேருங்க. அழகுக்காக டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறணும். ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்ல ஹல்வா மாதிரி நல்ல திக்கான ஹல்வா மாதிரி நமக்கு ரெடியாகி இருக்கும். இப்படி கத்தியை வச்சு இப்படி லூஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கவிழ்த்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு விழுகும். இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி விடலாம். மேலே அப்படியே எடுத்து பாருங்கள். நமக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு வந்து சூப்பரான ஹல்வா, மஸ்கோத் ஹல்வா மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வீட்டில் எந்த ஜாமானுமே இல்லைன்னு வருத்தப்படுற நேரத்தில் ஒரு கப் அளவுக்கு வந்து சாதம் இருந்தால் போதும், டக்குன்னு நமக்கு வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.